கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கூட சங்கீதம் 3 நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 3. அப்சலோமினுடைய படைகள் தாவீதை எதிர்த்து நின்றபோது அந்த அனுபவத்தை வைத்து பாடின சங்கீதம்தான் இந்த 3வது சங்கீதம். இதை நாம் 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரை வாசித்தால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 3வது சங்கீதத்தினுடைய சார அம்சம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மீது தாவீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் அப்படின்ற சொல் கிட்டத்தட்ட இந்த 3வது சங்கீதத்தில் 6 தடவை என்ன செய்து வருது. அது மட்டும் இல்லை, ஆண்டவரை நம்பினவங்களை அவர் கைவிடவே மாட்டார் அப்படின்றது தான் இந்த 3வது சங்கீதத்தினுடைய அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த 3வது சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறது அப்படின்னா, இது காலை ஜெபம் அல்லது காலை தியானம் என்று தலைப்பு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதில் 5வது வசனம், படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன் அப்படின்னு இருக்கிறதுனால இதை காலை ஜெபம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்கிறாங்க. சரி, இந்த சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, வசனத்தில் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அதே மாதிரி 2வது வசனத்திலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்போ தாவீதினுடைய பகைவர்கள், எதிரிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ இதை எப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எந்த அனுபவத்தில் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, தாவீதினுடைய மகன் அப்சலோம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதற்காக என்ன செய்கிறாருன்னா, இந்த அப்சலோம் வெளியில் நின்றுக்கிட்டு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறாருன்னா, கவர்ந்து இழுக்கக்கூடிய வண்ணமாக அவங்க கிட்ட பேசுகிறாரு. அவர்களை அரவணைத்து தழுவி முத்தமிட்டு பிரச்சனை நீதி கேட்க வர்றவங்ககிட்டெல்லாம் பேசி, நீதி ஓம் பக்கம்தான்ப்பா இருக்குது, ஆனால் இங்கே நீதி செய்கிறதற்கு ஆள் இல்லைப்பா, ஒருவேளை என்கிட்ட பொறுப்பு வந்துச்சுன்னா நான் உனக்கு நீதி செய்வேன்ற மாதிரி என்ன செய்கிறாரு, பேசி தனக்குன்னு கூட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக்கிறாரு. இதை 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசித்தோம்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தோன்னா அந்த 2 சாமுவேல் 15 12வது வசனம் பார்த்தோன்னா, அகித்தோப்பேல் என்கின்ற ஆலோசனைக்காரன், தாவீதோட ஆலோசனைக்காரனும் அப்சலோம் கிட்ட போய் என்ன செஞ்சிட்டாரு, சேர்ந்துட்டாரு. அப்ப தாவீதினுடைய மகனும் தாவீதுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேலும் என்ன செய்து விட்டார், தன்னுடைய மகன் அப்சலோம் கிட்ட போயிட்டாரு. இப்ப என்னன்னா, முக்கியமா எல்லாரையும் அப்சலோம் கவர் பண்ணிட்டாரு. இப்ப இதை அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, எப்படி யூதாஸ் காரியாத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகள் பெருகி விட்டார்கள். ஏசாமி சொல்றாங்கல்ல, ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி வந்தீங்களே, எப்படி குருத்தொலைய ஏந்தி ஓசன்னா அப்படின்னு சொன்ன கூட்டம் பிலாத்து முன்னாடி நிற்கும் போது இயேசுவை சிலுவையில் அடியுங்கள் சொல்லி சொன்னாங்களோ,
அதே மாதிரி தான் இங்க இருக்கிறது. அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது வசனம் 2, ஆண்டவர்கிட்டருந்து தாவீதுக்கு உதவியே கிடைக்காது, தாவீது திரும்ப எந்திரிச்சு வரவே முடியாது, கடவுள் தாவீதை காப்பாற்றவே மாட்டாருன்ற மாதிரி அவருடைய எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 2 சாமுவேல் 16 5-8 வசனத்தை நம்ம படித்தோம்னா புரிஞ்சுக்கலாம். சிமேயி அப்படின்றவர் தாவீதை என்ன செய்கிறார்? சபிக்கிறார், கற்களை கொண்டு என்ன செய்கிறார்? எறிகிறார். அப்ப ஒரு ராஜாவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எவ்வளவு வேதனைகளை சந்தித்து அந்த பொறுப்பை இழந்து போய் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. இதை வரலாற்று நிகழ்வோட பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்ற நூல்ல பா ராகவன் அவர்கள் குறிப்பிடுகிறார், காலம் இரக்கமற்றது, சரியான தலைவன் இல்லாத காரணத்தால் சொந்த நாட்டில் அகதிகளான லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக காலம் வறுத்தெடுத்து விட்டது என்று யதார்த்தமான சொற்களில் எழுதுகிறார். யார் இந்த மக்கள்? இந்த பாலஸ்தீன மக்கள் தலைவர்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். அதுக்கப்புறம் யாசீர் அரஃபாத் என்கின்ற ஒரு தலைவர் கிடைக்கிறார். இந்த தலைவர் 1988 சுதந்திர பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகும் 93வது வருஷம் இஸ்ரவேலோட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் 96ல் அங்கே ஒரு பொது தேர்தல் நடந்து யாசீர் அரஃபாத் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபராக இருந்த போதும் கூட என்ன நடந்துச்சுன்னா, அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஒரு சுதந்திர தேசத்தினுடைய அதிபரை சொந்த மண்ணில் சொந்த வீட்டில் இன்னொரு நாட்டுக்காரவங்க சிறை வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீதும் இருந்தார். தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடக்கூடிய சூழல். எதிரிகள் பெருகிவிட்டார்கள், பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இப்ப என்ன செய்வது? எதிரிகள் அதிகரித்து விட்டார்கள், பிரச்சனை அதிகமாகிவிட்டது, என்ன செய்வது? இங்கு தாவீது ரொம்ப கடினமான சூழ்நிலை. இதுவரை தன்னுடைய எதிரியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு. இதற்குரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஜெபம்தான். இப்ப இந்த 2 வசனம் முடிஞ்சு சேலா அப்படின்ற ஒரு பிராக்கெட்ல வந்திருக்கு. இந்த சேலா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு மியூசிக்கல் நோட்ஸ். இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி, கேப் விடுங்க. அல்லது அந்த இடத்துல சத்தத்தை என்ன செய்யுங்க? உயர்த்துங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, திரும்ப இன்னொரு முறை அந்த வசனத்தை சொல்லுங்க. இப்படி இடத்துக்கு இடம் இது என்ன செய்யும்? மாறுபடும். இப்போ இந்த 2வது வசனம் முடிவில் சேலான்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். இப்போ பிரச்சனை அதிகமாயிருச்சு. இதுவரைக்கும் தாவீதினுடைய கண்கள் எதிரிகளை மட்டுமே நினைத்து பார்த்து கொண்டிருந்த தாவீதுடைய கண்கள் எப்ப ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்ததோ, எப்ப ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சுச்சோ, இந்த சங்கீதத்தினுடைய தொனியே டோட்டலாக மாறுது. அதனால தான் சேலான்னு கொடுத்துருந்தாங்க. சேலானா ஒரு கேப், அல்லது வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க, அல்லது ரிப்பீட் திரும்ப சொல்லுங்க. இது எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனத்தில் தாவீது தன்னுடைய முகத்தை மூடி வெறுங்கால்களோடு அழுது கொண்டே ஒலிவ மலை
ஏறி போய்கிட்டு இருக்கிறாரு அப்சலோமுக்கு பயந்து. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவமானப்பட்டு அழக்கூடிய சூழ்நிலையிலே அவர் ஆண்டவர் மேல் ஆணித்தனமான நம்பிக்கையோடு ஜபிக்கிறவராக காணப்பட்டார். அந்த அனுபவத்திலிருந்து வந்ததுதான் எந்த வசனம் அப்படின்னா, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், சீக்ரெட் பிரேயர் இஸ் எ சாக்ரட் பிரேயர். மறைவான ஜபமே புனிதமான ஜபம். அது மட்டுமல்ல, காரல் ரேனர் என்பவர் சொல்லுகிறார், கடவுளை நான் நம்புவதற்கு காரணம் தினந்தோறும் நான் ஜபிக்கும் ஜபம் என்று காரல் ரேனர் என்பவர் சொல்லுகின்றார். எட்வின் கெய்த் என்பவர் சொல்கிறது என்னவென்றால், ஜபம் என்பது மனிதன் தன் ஆவியை வெளியேற்றிவிட்டு கடவுளின் ஆவியை தனக்குள்ளே சுவாசிப்பதாகும் என்று எட்வின் கெய்த் என்பவர் சொல்லுகின்றார். அப்ப தாவீது நம்பிக்கையோடு மறைவான ஜபத்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்து ஏறெடுத்தார். எப்படின்னா, என் தலையை ஆண்டவர் உயர்த்துவார், எனக்கு கேடகமாக ஆண்டவர் இருப்பார் என்பதுதான் தாவீது ஏறெடுத்த ஜபமாக இருக்கிறது. அதை போலவே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சோம்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது. அப்சலோம் தாவீதை கொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அப்சலோம் கர்வாலி மரத்தில் பின்னி இருந்த கர்வாலி மரத்திலே அப்சலோமினுடைய தலை மாட்டிக்கொண்டது. யோவாபும் அவருடைய ஆயுததாரியும் என்ன செய்கிறார்கள்? கொன்று விட்டார்கள் அப்சலோமை. யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து விட்டார்கள். ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கின்றார். அப்ப ஜெபிக்கும் போது பிரச்சனை மாறுகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோசேப்பு சிறையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரன் ஒரு கனவு காணுகிறார், சுயம்பாகிகளின் தலைவனும் ஒரு கனவு காணுகிறார். பானபாத்திரக்காரனுடைய கனவுக்கும் சுயம்பாகிகளினுடைய தலைவனுடைய கனவுக்கும் அர்த்தம் சொல்லுகிறார். பானபாத்திரக்காரன் உயர்த்தப்படுகிறார், சுயம்பாகிகளின் தலைவன் தூக்கி போடப்படுகிறான். பிரியமானவர்களே, அப்ப யார் ஒருவன் ஒடுக்கப்படுகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். யார் ஒருவன் கெடுதல் நினைத்து ஒருவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தூக்கி போடப்படுவான். அப்ப ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. அடுத்ததாக பிரச்சனை இருந்தது, ஜெபித்தார். அடுத்ததாக சமாதானத்தை, மன அமைதியை பெற்றுக்கொண்டார். அதற்கு உறுதியாக சொல்லக்கூடிய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது இந்த போர் முடிந்ததுக்கப்புறம் தாவீதினுடைய சமாதானத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் அமைதியா தூங்கி எந்திக்கிறேன், ஆண்டவர் என்னை தாங்குறார். 1 ராஜாக்கள் 19:4 பார்த்தோன்னா எலியா சூறை செடிக்கு கீழே இருந்து என் பிராணனை ஆண்டவரை எடுத்துக்கங்கன்றார். யோனா 4வது அதிகாரத்தில் யோனா சொல்றா, என் பிராணனை எடுத்துக்கங்க சாமின்னு சொல்லிட்டு ஆமணக்கு செடிக்கு கீழே இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. தாவீது காலையில் சந்தோஷத்தோட மனநிறைவோடு எந்திக்கிறார். எப்படி அப்படின்னா, அவர் எப்படி யங் ஸ்டேஜில் சின்ன வயசில் பயப்படாமல் சிங்கம் கரடி வந்தப்ப தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை உயிரை கொடுத்து பாதுகாத்தாரோ, கோலியாத்தினுடைய படையை எதிர்த்து நின்று ஜெயிச்சாரோ,
அதே தைரியத்தோடு ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற அந்த இருத்தல் நிலை, பிரசன்ஸ் ஆஃப் காடை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர், 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று 6வது வசனத்தில் சொல்றார். அப்ப எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து விட்டாரோ, ஜெபித்ததுக்கு அப்புறம் அவருக்கு சமாதானம் கிடைக்கிறது, நிறைவாக முடிக்கிறார். இந்த அனுபவத்தை கொடுத்தது கர்த்தர், ரட்சிப்பு கர்த்தருடையது, அவருடைய ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் கிடைக்கிறது என்று முடிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தனி நபர்களுக்கானதல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கானது. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய கரத்திலிருந்து உதவியையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வதுதான். சங்கீதம் 3னுடைய சத்தியம் என்னவென்றால், பிரச்சனை வரும்போது தாவீது ஜெபிக்கிறார், ஜெபித்த தாவீது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். நாமும் ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.